சிவாயனம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த கதையானது கடந்த 5/10/2025 அன்று நடந்த மதுரை சிவபுராண கூட்டம் பிரார்த்தனையில் அகத்திய பெருமானால் உரைக்கப்பட்டது. ஆதிமூலனை மனதில் எண்ணி கூறுகிறேன் அகத்தியன். இந்த கூட்டு பிரார்த்தனைகள் கலந்து கொள்ள வந்திருக்கும் எமது குழந்தைகள் அனைவருக்கும் நல்லாட்சிகள். கலியுகத்தில் இறைவன் அடியவர்களாக இருந்தும் ஏன் நிறைய சிவனடியார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களால் வாழ்க்கையில் ஏன் முன்னேற முடியவில்லை என்பது பற்றியும், ஈசனே கலியனிடம் வரம் கொடுத்து எவ்வாறு மாட்டிக்கொண்டார், பிறகு எவ்வாறு அடியார்களை கஷ்டத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக கலிபுருஷனிடம் உதவி கேட்டார் என்பதையும் இந்த கதையின் மூலம் நாம் பார்க்கலாம். வாருங்கள், கதைக்குள்ளே செல்வோம். கலியுகம் ஆரம்பமாவதற்கு முன்னால் கலிபுருஷன் கலியுகத்தில் அனைத்து மக்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள ஈசனை நோக்கி கடும் தவம் செய்தான். காருண்யம் மிகுந்த ஈசனும் கலியவன் பல 100 கோடி முறை நமச்சிவாயா நமச்சிவாயா என்று கூறுவதைக் கேட்டு சலிப்படைந்து இவன் பெரும் தொல்லையாக போய்விட்டானே என்று அவன் கண்முன்னே தோன்றினார். ஈசனும் கலியவனை நோக்கி, தொல்லையே, பெரும் தொல்லையே, என்ன வரம் வேண்டும்? ஈசனின் காட்சி கண்டு கலியவனும் சூழ்ச்சி கொண்டு மனதில் பின்வருமாறு கேட்க ஆரம்பித்தான். ஆதிமூலமே, என் மனதில் நான் எதை நினைக்கின்றேனோ அது அப்படியே உடனடியாக நடக்க வேண்டும். கலியவன் கேட்ட அர்த்தத்தை உணராத ஈசனும் கருணை கொண்டு, சரி, அப்படியே ஆகட்டும் என்று கலிபுருஷன் கேட்ட வரத்தை அருள, கலிபுருஷனும் ஈசனிடம் வரம் வாங்கிய பின் கலியுகம் ஆரம்பிக்க கலிபுருஷனும் தன் கொடுமைகளை மக்களிடம் ஆரம்பித்தான். கர்மவினை கொடுமை தாங்காத மக்களும் ஈசனை நோக்கி ஓலமிடத் தொடங்கினர். ஈசனாரும் மக்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் தாழாமல் கலியனை அழைத்தார். ஈசனும் கலியனை நோக்கி, கலியனே, அறிந்தும் புரிந்தும் கூட ஏன் மனிதர்களுக்கு இத்தனை கஷ்டங்களை, சோதனைகளை இடைவிடாமல் வைத்துக் கொண்டே இருக்கின்றாய்? என்னை மட்டுமே நம்பியிருக்கும் அடியார்களாக இருந்தாலும் அவர்களும் ஏன் கண்ணீருடன் கஷ்டத்தையே பட்டுக்கொண்டிருக்கின்றார்கள்? சூழ்ச்சி கொண்டு என்னிடம் வாங்கிய வரத்தை நீ தவறாக பயன்படுத்துகின்றாயே, இது சரியா? கலியவனும் ஈசனை நோக்கி, தந்தையே, நிச்சயம் இந்த கலியுகத்தில் நான் மனிதர்களுக்கு துன்பம் தரவில்லை என்றால் அவர்கள் வேறு யாருக்கும் அல்ல, சாட்சாத் உனக்கே துன்பத்தை உன்னிடம் வரம் வாங்கிக் கொண்டு நிச்சயம் கொடுப்பார்கள். மனிதன் என்ன சொல்வான் தெரியுமா? நான் தான் இறைவன், எனக்குள்ளே ஈசன் இருக்கிறார் என்று ஆணவம் கொள்வான். அவர்களின் அந்த ஆணவத்தை அடக்கவே நான் துன்பத்தை ஆயுதமாக பயன்படுத்துகிறேன். அப்போது ஈசனும் சிந்திக்கத் தொடங்குகிறார். கலி நம்மை ஏமாற்ற முயல்கின்றானா? இந்த கலியுகத்தில் இப்படியெல்லாம் நடக்குமா? மனிதர்கள் இவ்வாறெல்லாம் யோசிப்பார்களா என்று வருத்தத்துடன் ஆச்சரியப்பட்டு யோசித்துக் கொண்டிருந்தார். அப்போது கலியவனும் ஈசனை நோக்கி, தந்தையே, மனிதர்கள் உங்களை தரம் தாழ்த்துவதற்கு நான் உங்களை விட்டு விடுவேனா? இதனால்தான் உங்கள் அடியார்களே ஆயினும் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து என் பிடியில் வைத்துள்ளேன். இதைக் கேட்ட ஈசனும் பின்முழித்து வருத்தத்துடன் கலியனை நோக்கி பேசினார். யாருக்கெல்லாம் நல்மனது, அதாவது பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கு, போட்டி பொறாமையை நீக்குதல், அனைவரும் ஒன்றே என்று எண்ணுதல் போன்ற எண்ணங்களுடன் அவர்கள் வாழ்ந்து பிறருக்கு உதவி செய்து வந்தால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டும். அவர்களுக்கு துன்பங்களை கொடுக்கக்கூடாது. கலியனும் ஈசனை நோக்கி, இறைவனே, என் தந்தையே, கருணைக்கடலே, தங்கள் கட்டளைக்கு மேல் வார்த்தை உண்டா? அடியேன் அடிபணிகிறேன். இவ்வாறாக கலிபுருஷனும் ஈசனிடம் வாக்குறுதிகள் தந்துவிட்டு இன்றளவும் எவரெல்லாம் போட்டி பொறாமை போன்ற எண்ணங்கள் இன்றி அனைத்து ஜீவராசிகளும் தன் போல் கருதி உதவி செய்து வருபவர்களை கலிபுருஷன் சிறிதும் ஆண்டுவதில்லை. இவ்வாறாக கலிபுருஷன் இந்த கலியுகத்தில் எவரெல்லாம் போட்டி பொறாமைகள் இன்றி அனைத்து ஜீவராசிகளையும் தன்போல் எண்ணி உதவி செய்து வருகின்றனரோ அவர்களை கலிபுருஷன் எதுவும் செய்ய மாட்டான். இதை மீறுபவர்கள் ஈசனின் அடியார்களான சிவனடியார்களே ஆனாலும் யாராக இருந்தாலும் கலிபுருஷன் கஷ்டத்தை கொடுத்து பக்குவங்கள் பட வைப்பார். இதுவே இந்த கதையின் நீதி. சிவாய நம். திருச்சிற்றம்பலம்.